வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் பட் வெரி டேஸ்டி. யார் வேணாலும் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி, ஒரு ஒன் பாட் டிஷ். இன்னைக்கு நான் செய்ய போகிறதில்ல, என் ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் மாறினாலே போதும். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய தக்காளி பழம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கான தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம், அதனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்ததா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். நல்லா 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes சிம்ல வச்சுட்டு அகைன் ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கர் மூடியை ஓபன் பண்ணிடலாம். நம்மளோட 1 பாட் தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல பொல பொலன்னு வந்திருக்கு. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா நல்லா தாராளமாகவே கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் கம கமன்னு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு வத்தலோ இல்லை சிப்ஸோ இருந்தாலே போதும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.